ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஈசேவை தமிழா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கறது என்னமோ சின்ன ப்ராசஸ் தான், பட் அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஒருவேளை நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனி ஹெச்ஆர் மூலமாகவோ இல்லை உங்கள் இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பிஎஃப் ஆஃபீஸ், ஸோ அங்கேயோ நீங்கள் அலைஞ்சு மேனுவல் ப்ராசஸ் மூலமாக மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அதுவும் அவ்வளோ சீக்கிரமாக அதை சரி பண்ண முடியாது, ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, ஸோ அதை எப்படிலாம் வந்து நம்ம கரெக்டாக அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதாரில் ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வச்சு மட்டுமே தான் உங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்துருந்து அதுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியில் நீங்கள் வேலையை விட்டு நின்று 60 நாள் ஆயிருந்திருக்கணும். அதாவது இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ அந்த ஜனவரி இருக்கு இல்லையா, இப்போ ஜனவரி 2023 வேலை பார்த்துருக்கீங்க ஒரு கம்பெனியில். ஸோ நீங்கள் வந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க அப்படின்னா அந்த ஜனவரிக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க ஆன்லைனில் வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜனவரி மந்த் வந்து கணக்கில் வராது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச் இது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான், அதாவது 60 நாள் கணக்கு. அந்த 60 நாள் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க முடியும். அதே சமயம் நீங்கள் 60 நாள் தான் நான் வெயிட் பண்ணணுமா, உடனே கொடுக்க முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்பெனி, அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி நினச்சா உங்களை உடனடியாக டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் இன்றைக்கி வேலையை விட்டு நின்னீங்கன்னா கூட நாளைக்கே கூட அவங்களால டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க முடியும். ஸோ ஒருவேளை தேவை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓவர்லாப் ஆகிறது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட் ஆஃப் எக்ஸிட், இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஜனவரியில் வந்து நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லி, ஒரு வேளை நீங்கள் ஜனவரி 16 வந்து நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறீங்க, சரிங்களா? ஸோ அவங்க இப்போ நீங்கள் உடனே மறுநாளே ஜனவரி 17 நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனியில் வந்து சேர்றீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஏற்கனவே வேலை பார்த்தீங்க இல்லையா ஜனவரி 16 வரைக்கும், அந்த கம்பெனியில் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜனவரி 16 தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜனவரி 17 இல்லை ஜனவரி 31 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அதுக்கடுத்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க இல்லையா, அந்த கம்பெனியில் பிஎஃப் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஜனவரி 17 தான் போடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஜனவரி 17 சேர்ந்தீங்கன்னா 17 தான் போடுவாங்க, சரிங்களா? அப்படி போடும் பட்சத்தில் என்ன ஆயிரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்த மாதிரி அது கணக்கில் வந்துடும். ஸோ அக்கௌண்ட் வந்து ஓவர்லாப் ஆயிரும். ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் பின்னாடி வரும். இந்த அக்கௌண்ட் மெர்ஜ் பண்ணுறதுலாம் நிறைய சிக்கல் வந்துடும். ஸோ அதனால் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கவனமாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் உள்ளே கொடுக்குறப்ப அதுவே ஓரளவுக்கு கரெக்டான மந்த் வந்து உங்களுக்கு காமிச்சிரும், சரிங்களா? இப்போ மந்த் காமிக்குது அப்படின்னா அதில் நீங்கள் டேட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வேலையை விட்டு நின்றுட்டு வேறு கம்பெனிக்கே வேலைக்கு போகல அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை கூட கொடுத்துக்கலாம். பட் அதே மந்தில் நீங்கள் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கரெக்டாக என்ன டேட் வந்து எக்ஸிட் ஆனீங்களோ அதுதான் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இது போக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து பெரும்பாலும் எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அத்தனை கம்பெனியையும் இப்போ கரண்ட்டாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லையா, அந்த கம்பெனியோட வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக. அதாவது ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பிஎஃப் பிடிப்பாங்க, அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க பே பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த பணமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அதாவது உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க தனியாக எம்ப்ளாயர், அதாவது உங்கள் கம்பெனிலேருந்து தனியாக கட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரே அக்கௌண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாளை பின்னே நீங்கள் எந்த கிளைமுக்கு போனாலும் என்ன பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக ஃபுல் அமௌண்ட்டாக வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டே கொடுக்குறது. ஸோ அப்போ தான் வந்து அந்த அக்கௌண்ட்டில் மெர்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து எந்த விதமான அப்ரூவலுமே கிடையாது. உடனடியாக நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உடனடியாகவே எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டரில் மொபைல் ரெண்டில் எதனாலும் இது பண்ணிக்க முடியும். எதனாலும் சரி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்பர் ஹோம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த சைட்டோட லிங்க்கை நான் கீழே ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதே சமயம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த பிஎஃப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது உங்களோட யூஏஎன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த யூஏஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, உங்களுடைய பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது, ஸோ எப்படி விட்ராவல் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி விட்ராவல் பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் எப்படி மெர்ஜ் பண்ணுறது முதற்கொண்டு வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். தேவைங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே கார்ட் லைன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கணுமோ அவங்களுடைய யூஏஎன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய கேப்சா என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்து கூட பண்ணிக்கிங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன்இன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆயிரும். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது அலர்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்போ இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இப்போ ரெண்டாவதாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. இதில் தான் இப்போ நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க போகிறோம். இப்போ மூணாவதாக உள்ள கம்பெனி இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய கம்பெனி நேம், அந்த கம்பெனியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, அது போக நீங்கள் எப்போ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க, அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனியில் டேட் ஆஃப் எக்ஸிட் இருக்குது, ரெண்டாவது கம்பெனியில் இல்லை, மூணாவது கம்பெனியில் இல்லை. இப்போ மூணாவது கம்பெனி கரெக்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஸோ அதனால் இதில் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாவது கம்பெனியில் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி நேம் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிங்க, அதோட மெம்பர் ஐடி இதில் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம அந்த இடத்துல போய் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எந்த கம்பெனியில் நீங்கள் எக்ஸிட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இப்போ ரெண்டாவது உள்ள கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த மாதம் அந்த கம்பெனி ரிலீவ் ஆனீங்களோ அந்த மாதத்தையே இது கரெக்டாக காட்டும். பட் டேட்டு மட்டும் இதில் கரெக்டாக கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுபடி கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதுலேயும் உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் இந்த சைட்டோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சைட்டில் உங்களோட யூஏஎன் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாஸ்புக் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்கிறேன். முக்கியமாக நீங்கள் இது கொடுக்குறப்ப இந்த இடத்துல செலக்ட் பண்ணி உங்களுடைய அந்த கம்பெனி, எந்த கம்பெனியில் நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க போகிறீங்களோ அந்த கம்பெனி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபினான்ஷியல் இயரையும் இந்த இடத்துல, அதாவது நீங்கள் எப்போ ரிலீவ் ஆனீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் பாஸ்புக் கொடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணாலும் சரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போய்க்கிறேன். இப்போ இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசம்பர் வரைக்கும் கட்டினதாக காட்டுது. அடுத்து ஜனவரியில் கட்டாத மாதிரி தான் இருக்குது. ஸோ பிப்ரவரிலையும் கட்டலை. ஸோ இப்போ அந்த எம்ப்ளாயிட்ட விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நான் ஜனவரி 31 நான் ரிலீவ் ஆகிட்டதா சொல்கிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ மேபி ஒரு வேளை இந்த இடத்துல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கூட அவங்க ஆன்லைனில் பே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போதும் இந்த இடத்துல ஆப்ஷன் காட்டுது இல்லையா, ஸோ இதுலேயும் பார்க்கும்போது ஜான்வரி தான் காட்டுது.
ஸோ அதனால் வந்து அவர் சொன்னதுபடியே இந்த இடத்துல ஜனவரி 31 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இதே இடத்துல இப்போ நீங்கள் என்ன டேட் வந்து இங்கே கொடுத்தீங்களோ அதே டேட்டை இந்த இடத்துல மறுபடியும் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணுற இந்த இடத்துல செலக்ட் ரீசன் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் வரும். இந்த ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த சூப்பர் அன்வேஷன் அப்படிங்கிறதுமே இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் இதையும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிஎஃப் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இல்லை உங்களுடைய மொத்த கம்பெனி, அதாவது நீங்கள் எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாலும் சரி, அதோட ஒர்க்கிங் அதாவது இயர்ஸ் இருக்குது இல்லையா, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து 10 வருஷத்தை தாண்டுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை 50 வயசை தாண்டிட்டீங்க, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்க நினைக்கிறீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனில் எதனாலும் கொடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது கை கால் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செஷேஷன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் சர்வீஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது ரீசன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஆப்ஷனே கொடுத்துக்குங்க. ஸோ ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகுறீங்க இல்லை வேறு ஏதாவது ரீசனாக மட்டுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து செஷேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஹவ் யூ ரீட் த பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோலாம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு அப்டேட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அப்டேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி அப்டேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட்டும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுக்கணும். இன்னும் நீங்கள் கிளியராக செக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் இந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது போல் ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. மேலும் இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைல்லே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.